இங்கே வாடி, இங்கே வா. இரு, சத்தியமாக கிழிச்சிருவேன் வந்துரு அப்படியே வா. இங்கே வா, இங்கே காட்டு. இன்னும் இவ்வளோ பெரிய மீன் டாலராக இருக்கு. போட்டு விடு, அடை வச்சிருமா. இதில் என்ன இருக்கு? லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ பென்சிலு, வேற என்ன வச்சிருக்க? கேடு பார்ப்போம். இதனாடி காக்கா பிடிக்கிறவங்க வச்சிருக்கிற மாரி இருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கு காக்கா பிடிப்பாங்களே அவங்க வச்சுருப்பாங்கடி. எனக்கு மைண்டு இப்போ இதாக இருக்குது. இப்போ ஒன்று போட்டு வந்தால் தான் இப்போ எனக்கு திருப்தியாக இருக்கும். நீ பஸ் ஏறி போய்டு உங்கள் வீட்டுக்கு. நான் இப்போ எனக்கு 500 காசு போட்டு விடுறி. இங்கே வா, இப்போ இங்கே வா. இங்கே சத்தியமாக கிழிச்சு விடுவேன். இதை வேற தூக்கிட்டு அலையிறாயா இந்த காக்கா பிடிக்கிற பேக்கு. என்ன வாங்கின அப்படி? லிப்ஸ்டிக்கா? தரேன்னு சொல்லு. இங்கே வா, எங்கே போகிற? இங்கே வா. என்னடி பண்ணுற? வாடி. கடுப்பாகுதுடி உன்னால. பொண்ணுங்கன்னா பார்க்க தான் செய்வான். மூடு. அவனா அந்த ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு வந்துருங்க பார்த்தாலும். என்னது? போட்டுக்க சொன்னாங்க. வெளியில போனா போடணுமாமே. இங்க காட்டு. இன்னும் இவ்வளோ பெரிய மீன் டாலராக இருக்கு. போட்டுவிடு. பரவாயில்லையே, எங்கள் அம்மா இதெல்லாம் செய்தே. அடை வச்சிருமா. மாட்டினியா இல்லையா? மாட்டிட்டியா? பார்த்து விழுந்துற போது அப்புறம் எண்ணெயை பிடிச்சி இது பண்ணுவேன். ஓகேவா? என்ன இருடா பேனுடான்ட்டு. என்னோட இப்போ தாண்டி இந்த செயின்லாம் எடுக்கிறாங்க அம்மா பீரோலேருந்து. என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீயே பண்ணு. ஓகேவா? அடை வச்சிருமா. என்ன நகையெல்லாம் போட்டிருக்க? இதை கூட அடை வைப்போம். அதான் கூட. சரி, ஹெல்மெட் உடைக்காத, காசு இல்லை. இப்போ என்ன எங்கே கூப்பிட்ற? அதை சொல்லு. சும்மாலாம் உன்னை அழைச்சிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வர சொல்லியிருக்கா, அதனால நம்ம போகலாம். எங்கே போகலாம்? நீ தான் உன் ஃப்ரெண்டே பார்க்க விட மாட்டியே. வந்தோடனே நான் பேச விடுறேன். சத்தியமா நம்பர் வாங்கி தரியா? இல்லையே, நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியே. சொன்னாடா உன்னோட பிக் ஃபேன் சொன்னா. என்ன பிக் ஃபேனே மயிர் ஃபேன்ட்டு? நெசமாவே பிராமிஸா. நான் வல்லடி. நீ வேணா பஸ் ஏற்றி விட்றேன், வேணா போறியா? அதான் சொல்றேன்ல இவ்வளோ தூரம். இதில் என்ன இருக்கு? லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ பென்சிலு, வேற என்ன வச்சிருக்க? கேடு பார்ப்போம். மாஸ்க்கு தான் எங்கே பார்த்தாலும். பரவாயில்ல, காசு நிறைய வச்சிருக்காங்க. ஷர்ட் போட்டு வேண்டியதான். எனக்கு கடுப்பாக அது உன் கூட வரத்துக்கு. சத்தியமாக சொல்லு, உன் ஃப்ரெண்டு தான் வராங்களான்னு. பார்க்க விடுவீல? வீடியோலாம் எடுக்கலாம்ல? ஏன் இல்லை மூஞ்ச மறைச்சிடுறேன். ஓகே தானே? அங்கே ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் பேச விடுவேன்னு வச்சுக்க, உனக்கு கடுப்பாயிடுவேன். அப்படியே பார்த்தா அப்படியே அழைச்சிட்டு வந்துடுவோம் எங்கள் வீட்டுக்கு உன் ஃப்ரெண்டை. இல்லையே, நீ ஒத்து வர. வந்துட்டு திருத்துறை போனிட திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே மன்னார்குடி போகணும்டி. உங்களே வரேன்னு சொன்னா. என்னமா நடக்குது? ஏறு வாரம் வளர்த்திக்கிறேன். இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் என்ன பேச விடாமல் போ. நீ நசுக்கி விட்டுறேன் தக்காளி மாரி. எம்மே ஏறு. என்னத்த புடி கடின்ட்டு. இங்கே இருங்க ஹேண்ட்பேக்கு. இதனாடி காக்கா பிடிக்கிறவங்க வச்சிருக்கிற மாரி இருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கு காக்கா பிடிப்பாங்களே அவங்க வச்சிருப்பாங்கடி. என்ன போட்டுமா? கடுப்பாக வேணா உன்னை அழைச்சிட்டு போவேன். எனக்கு ஆமாம், பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக இருக்கும். ஓகே, ஹலோ நண்பா நம்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? தக்காளிக்கு நான் வேலைக்காரனாகவே மாறிட்டேங்க. நேராக மன்னார்குடிலேருந்து திருத்துறைப்பூண்டி போனோம்ண்ணா நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. பெட்ரோல் போட்டு விட்டுருணும் சொல்லிட்டேன். பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போட்டுருணும்.
அப்புறம் எப்படி நான் வரேன் பார்த்துக்க, வண்டி தானே வருது, நான் மட்டுமா வரேன்? எனக்கு 200 பெட்ரோலு, வண்டிக்கு 200 பெட்ரோலு, எனக்கு 180 பெட்ரோலு. பாடி கடை மயிர் கிடையாது தலை. சாரி தலை, இது முறைக்காதீங்க, எனக்கே பயமாக இருக்குது. எம்மே ஓகே, போயிட்டு உன் ஃப்ரெண்டை பாரு, உன் ஃப்ரெண்டுகிட்ட நம்பரை கொடுத்து, இல்லைனா நம்பரை நான் வாங்கலை, என் பேர் அரவிந்த் இல்லடி. அப்படின்னாடி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க? என்ன வாங்க போகிறீங்க திங்ஸு? லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, இதை தானே வாங்குவீங்க? ஆமாம் ஆமாம், வாங்க போகிறது ஒரு லிப்ஸ்டிக்கு, அது 1.5 மணி நேரம் வைப்பீங்க. அதான்டி வாங்குறது ஒரு லிப்ஸ்டிக்கு, 1.5 மணி நேரம் நின்று அந்த ஒரு லிப்ஸ்டிக்கை சூஸ் பண்ணுவீங்க. அதானடி பண்ண போகிறீங்க கோமாளி. போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுண்டு. எங்கடி நிற்கிறாங்க தக்காளி? எங்கே நிற்கிறாங்க? சூப்பர் மார்க்கெட்லையா? அப்போனா ஏஆர்வி தான். நான் உள்ளே வரல, வெளில வச்சுட்டு வா. இங்கே கூட்டிகிட்டு வா சொல்லிட்டேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு வாடே. பொண்ணை காட்டுவீல? வேணும் ஏதோ ஏமாத்துறான்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சொன்ன மாரி மயிரை இருப்பேன். நீ போத்தல இருந்து அப்படி ஏமாத்திட்டேன்னா 500 ரூபா பிடிக்கிறோன்னு. எப்பே சூப்பர் மார்க்கெட்னா ஏஆர்வி தான். நல்ல வேலை நான் மிதிக்கலை போலீஸ்காரங்க. போயிட்டு வா டக்குன்னு. உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடி. எப்பே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடி. இறங்கு, ஷாலை ஒழுங்காக போடு ஃபஸ்ட்டு. எப்பா பசங்க எல்லாம் நிற்கிறாங்க. எம்மே ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வா. நான் உள்ள வரல, வெக்கமாக இருக்கு எனக்கு வர. சரி ஃபோன் அடி உன் ஃப்ரெண்டுக்கு. சரி அப்போ போயிட்டு வாங்கிட்டு அழைச்சிட்டு வா. நான் என்ன வரது உள்ளேலாம் வரல, நான் நிற்கிறேன், அவங்க உட்காந்துருக்கேன். போயிட்டு வா. சரி போ ஃபஸ்ட்டு வாங்க. என்னென்ன வாங்க போகிற? என்ன லிப்ஸ்டிக் தானே, போய் வாங்கிட்டு வா. அதுக்கு என்ன இப்போ இது? நம்பர் கேட்டால் கொடுக்க மாட்டா. இப்போ எப்படியாவது வாங்கிட வேண்டியதான். வரட்டும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். A few moments later. எங்க உன் ஃப்ரெண்டு? அப்போ இங்கே இல்லையா? சேட்டு கடைன்னா அந்த கடை உனக்கு தெரியும்ல? சேட்டு கடையா? ஆமா. ஷோ என்ன அடி எப்படி பண்ற? உன் கூட வந்ததுக்கு. ஆமா சரிப்பா. சரி ஓகே. அண்ணா உன்னை நம்பி வந்ததுக்கு கடுப்பாகுதுரி. இங்கே ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன். வெயில் என்ன கருத்து போயிட மாட்டா சரியா? ஏற்கனவே கலராக இருக்கா பாரு. சரியா கலரில் நீ ஒத்துக்கிற, நீ கூட தான். இதை வேற தூக்கிட்டு அலையிறாயா இந்த காக்கா பிடிக்கிற பேக்க. புடி இந்த காக்கா பேக்க. என்ன வாங்கின அப்படி? லிப்ஸ்டிக்கா? மயிரா? அதெல்லாம் வைக்கிறாங்க. சவரி முடியாடி. ஓகே இப்போ ஒத்து வர மாட்டாப்புல இருக்கு. 500 ரூபா பிடிங்கி விட்டு வேண்டியதுதான். உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா வச்சுக்கே 500 ரூபா கொடுத்துரு. ஆமாம் நீ பொய் சொல்ல மாட்டில. தலைவரை நான் போய்க்கிறேன். இவன் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏதோ உழட்டுறான்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்ட்டு. ஃப்ரெண்டு மட்டும் வரல. நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேங்க ஃப்ரெண்டு அழைச்சிட்டு வாடி பார்க்கணும், ஃப்ரெண்டு அழைச்சிட்டு வாடி பார்க்கணுன்ட்டு. ஆனால் ஒன்று போங்க ஒன்றா எப்படி போகிற அதுமாரி தான். ஒரு 100 பேர் இருந்தால் போதும், நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். சேட்டு கடை எங்கே இருக்குது? இந்த இருக்கு வேறு. போ இறங்குடி. ஐயோ இதை வேற. எங்கே உங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறேன் எங்க? வா இந்த அடி நான் உள்ளே வரேன். அப்படி அப்பா இல்லை இல்லை உலட்டுறா தான் எனக்கு தெரியுது. ஃப்ரெண்டு இங்கே இருக்கா அங்கே இருக்கான்ட்டு சொல்லி உலட்டுறா. A few moments later. இங்கே ஏமாத்திட்டா நம்மள. என்ன ஏமாத்திட்டில? ஏறு ஏறு. இல்லடா அவன் வீட்ல இருக்கானடா. இங்க வீட்ல இருக்கா காட்டுல இருக்கா இதுல இருக்கான்ட்டு கடுப்பாயிடும். என்ன நான் ஏமாத்துவானடா உன்னை? சரி நீ ஏறு ஏறு. ஆமாண்டி நீ என்ன ஏமாத்தவே மாட்ட பாரு. ஏறு. சரக்கு வாங்கி தரேன்னு தான் ஏமாத்துவ. கொடு 500 ரூபா கொடுத்துரு சொல்லிட்டேன். என்ன வெயிட் பண்ணு. இன்னும் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் சரியா? அதுக்கப்புறம் வரல வாங்கி தரல அப்படின்னு வச்சுக்க 500 ரூபா எனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஆமாம் ஒன்று எங்கே நான் இப்போ எங்கேயாச்சும் வெயிலில் வந்திருக்கேன். என்னமோ என் தேவைக்கு வந்திருக்கேன், நான் உன் தேவைக்கு தானே வந்திருக்கேன். எங்கே அடிக்காதடி, அடிச்சுன்னா வச்சுக்க நான் கடுப்பாயிடும் பார்த்துக்க. ஐயோ இப்போ எங்கே இருக்கலாம் அவன்? மயிரை பிடுங்குற வாயில் வந்துடும் எனக்கு. என் வீட்டுக்கு போகிறோம். இங்கேடி எனக்கு கடுப்பாகுது. இங்கே இருங்க இப்போ சொல்கிறா பாருங்க என் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாம். அது என்ன ஜந்துவா டக்கு டக்குன்னு போகிறதுக்கு? கடுப்பாகுதுங்க எனக்கு இவ்வளோட. அங்கே உள்ளே போய் பார்க்குற சேட்டு தான் உட்காந்துருக்காரு. கடுப்பாகுது. ஓ இவ்வளோ வச்சுக்கிட்டு ஏண்டா வந்துட்டுருக்குங்க. வந்ததுக்கு நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும், இல்லைன்னா ஒரு 500 ரூபா கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. ரெண்டுமே ஒருத்தர் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது? தலை நல்லா வளைக்கிற தலை நீ வண்டியை. இன்னுமே என் தேவைக்கு தான் இவ்வளோ எடுத்துகிட்டு போகணும். அவள் தேவைக்கு இனிமேல் நான் போகக்கூடாது. ஏமாற்றிட்டாங்க. என் வீட்டில் இருக்காலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்டு. என்ன ஏன்னா தக்காளி திட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அவன் ஃப்ரெண்டு. அப்படிங்கிற தக்காளி பாருங்களேன் எப்படி என்ன யூஸ் பண்ணிட்டாண்டு. சே நான் ஏமாந்துட்டேங்க. இதுக்கெல்லாம் அவள்கிட்ட சண்டை போடலாம். அங்கே பாருங்கள் இறங்கி பார்ப்பேன். அவள் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கலாம் 500 ரூபா பிடிக்கிட்டு விட்டுருவேன். ஜிபே பண்ண விடாமல் அக்கௌண்ட்டில். ஏன்னா ஜிபே பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு தெரியும், பின்கோடு வரையும் எனக்கு தெரியும். பிடிங்கியாதே பாருங்க ஒரு 500 ரூபா எனக்கு அனுப்பிப்பேன். அப்புறம் எனக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையா? கேட்டை வேறு போட்டு விட்டுற போகிறாங்க. தலை சீக்கிரம் போங்க. கேட்டை போட்டுவிட்டா வெயிலே நிற்கணும். ஏ அப்பா ஏ அத்தே இதை சேகரு பள்ளிக்கூடத்துக்கு போடா. கேட்டு போட்டால் எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கணும் வெயிலில். ஐயோ அம்மா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கும்னா ஹார்ட்டின் போடுங்க, அம்பு விடுங்க. எனக்கு வெறி ஏற்றி விட்டாங்க தக்காளி. மணி வேறு 12 ஆகிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. காசை பிடிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஃப்ரெண்டு இருந்தால் நம்பர் வாங்குவோம், ஃப்ரெண்டு இல்லைன்னா 500 ரூபா காசு வாங்குவோம். ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட்டு தான். அப்பா ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இறங்கணுன்னா இவளுக்கு இருக்குது பாருங்களேன். பேசாமலே வர்றாங்க. நான் எதுவும் திட்டி விடணும்னு. எங்கே உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னி? எங்கே? மயிருக்கு போயிருப்பா. இறங்குடி இறங்க. வீட்டுக்கு போயிருப்பானா? அங்கே நடனா அங்கே இருக்கான்னு சொன்னேன், அங்கே போனால் இங்கே வந்துட்டான்னு சொன்னேன். எல்லாம் இறங்க ஃபஸ்ட்டு. இங்கே வா இங்கே வாடி கொண்டு நின்று உள்ளே போனால் கத்துவேன் கிடந்துட்டு. இங்கே வா இங்கே வாடின்னு. எங்கே உன் ஃப்ரெண்டு? வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன்டா. அவன் என்ன வீடு வீடாக பிச்சை எடுக்கிறாளா? வீடு இங்கே
எனக்கு உன் ஃப்ரெண்டு நம்பர் எனக்கு அனுப்பிடுறேன். இங்கே நின்று உன் ஃப்ரெண்டு நம்பர் அனுப்பி இங்கே சிரிக்காத மோரை உடச்சிடுவேன். எதுக்கு அப்புறம் அதை கூப்பிட்டு போனேன். சொன்னாதான் நீ வருவேன். இல்லை நீ வருவியா? நீ காய்ச்சி பிடிச்ச பொம்பளை பொறுக்கி தானே. ஒரு பொண்ணுங்களை சொன்னா தான் நீ வருவேன். அதனால தான் சொல்லி நீ கூட்டிட்டு போனேன். இங்கே வாடி, இங்கே வா. ஏறு சத்தியமாக கிழிச்சிருவேன் வந்துரு அப்படியே வா. இங்கே வா. எனக்கு நான் நம்பர் வேணும், இல்லைன்னா 500 காசு வேணும். 500 காசு. சரி 500 காசு கொடு. எதுக்கு 500 குடிக்கிறதுக்கா என்ன கம்னாடி பேல? எனக்கு மைண்டு இப்போ இதாக இருக்குது. இப்போ ஒன்று போட்டு வந்தால் தான் இப்போ எனக்கு திருப்தியாக இருக்கும். நீ பஸ் ஏறி போய்டு உங்கள் வீட்டுக்கு. நான் இப்போ எனக்கு 500 காசு போட்டு விடுறி. இங்கே வா, இப்போ இங்கே வா. இங்கே சத்தியமாக கிழிச்சு விடுவேன். இங்கே மண்டே கலப்பேன். தருவியா? தரேன்னு சொல்லு. இங்கே வா. எங்கே போகிற? இங்கே வா. அங்கெல்லாம் விடாத பண்ணி. இங்கே வா. சிரிக்காதடி. இங்கே பாரு, காசை கொடுத்துரு. இல்லைன்னா இங்கே கடுப்பு ஏற்ற வைக்காத. 500 தெரியா? இந்த கழுத்தில் போட்டிருக்கீல, இந்த கழுத்தில் எனக்கு மாட்டி விட்டீல. நீ தானே? நான் கேட்டால் இல்லைன்றுவேன். இந்த இரு இதை நான் அட வைக்க போகிறேன். இங்கே கொடு. இந்த மீனை மட்டும் கைட்டு கேட்டான். அவன் மீனை வறுத்து தின்ட்டான்றி. இங்கே 500 எங்கே குடுறி. எனக்கு 500 போட்டுறியா? சத்தியமா இதுக்கு நீ உன்கிட்ட சத்தியம் வாங்க பயமா இருக்கு. ஐயோ அதில் பண்ணாத. இங்கே வா. இங்கே போ, வீட்டுக்கு போ. இங்கே வாடி. கேரி எனக்கு கடுப்பு ஏற்றாதடி. 500 போட்டுறியா? சரி இங்கே வா. சரி உனக்கு அடி வந்து 500 போட்டுறியா? ப்ளீஸ் டியா. அப்பா எல்லாம் சேரு பள்ளிக்கூடத்துக்கு போடால. உன் லவர்லாம் எங்கல்ல? 2 லவர் அழைச்சிட்டு வந்தியே. என்னை ஏமாற்றிட்டாடா. தக்காளி இருக்கால, என்னை ஏமாற்றிட்டா. என்ன பண்ணுறது? அதனால் 500 பிடிக்கிட்டேன். நீ ஏன் இப்படி தூங்குற? எல்லாம் சேகரு பள்ளிக்கூடத்துக்கு போடா. அப்பா